து யார் தான் அந்த ரெஸ்டாரண்ட்ட கொளுத்துனாங்க, நீத்து உடைச்சாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கொளுத்துன இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பக்கத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்பதான் தெரியுது, இந்த சிட்டியோட ஆட்கள் தான் முத்துவ பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, உடனே நேரா முத்து சிட்டி இருக்கிற இடத்துக்கு போறான். உடனேயும் சிட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, சிட்டிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சதும் "எதுக்காகடா அந்த ரெஸ்டாரண்ட்ட கொளுத்துன? உன்ன யார் இப்படி செய்ய சொன்னா? அது ரோகிணி தான் செய்ய சொன்னாளா?" அப்படின்ட்டு முத்து கேட்குறாங்க. உடனேவும் சிட்டி இருந்துகிட்டு, "நீ தான்ப்பா செய்ய சொன்ன" அப்படிங்கிறாங்க. "நான் எங்கடா உன்ன செய்ய சொன்னேன்? மரியாதையா சொல்லிடு, இல்லாட்டி இந்த இடத்துலயே கொன்றுவேன். உனக்கும் எனக்கும் ஆகாது. அத வச்சு இப்படிலாம் நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு யார் செய்ய சொன்னா?" அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. மிரட்டுனதுல அந்த சிட்டி வந்து உண்மைய சொல்லிடுறான். "நீத்து தான் காரணம்னு" சொல்லிட்டு சிட்டி சொல்றாங்க. அத கேட்டு முத்துக்கு அதிர்ச்சியா இருக்குது. உடனேவும் இத உண்மைய வந்து "நீ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு" அப்படின்ட்டு சிட்டிய கூப்பிட்டு வராங்க முத்து. நேரா நீத்து இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ரவியும் இருக்கிறாங்க. அங்க வந்துட்டு, "இங்க பாரு ரவி, இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு யார் காரணம் தெரியுமா? இங்க யார் காரணம்னு இந்த சிட்டி சொல்லுவான்" அப்படின்னு முத்து சொல்றாங்க. உடனே சிட்டி, "இந்த நீத்து தான் என்ன செய்ய சொன்னாங்க" அப்படின்னு சொன்னதும், இங்க ரவிக்கு அதிர்ச்சியா இருக்குது. "என்ன நீத்து இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பனா இப்ப கால்ல அடிபட்டது கூட ட்ராமாவா? எதுக்காக இப்படி பண்ற? என்னையும் சுருதியும் பிரிக்கிறதுல உனக்கு அவ்வளோ என்ன சந்தோஷம்?" அப்படின்ட்டு ரவி வந்து நீத்துவ கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. உடனே நீத்து இருந்துக்கிட்டு, ரவி உன் மேல உள்ள காதல்னால தான் இப்படிலாம் பண்ணேன் ரவி, என்ன மன்னிச்சிடு" அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சுருதி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரவி வந்துட்டு, "சுருதி, என்ன உன்ன நான் தப்பா நினச்சுக்கிட்டேன். இந்த நீத்து எவ்வளவு மோசமானவன்னு இப்ப தான் தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சுருதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.